இல்ல அதாவது நேத்து அவர் தஞ்சாவூர்ல அந்த விவசாயிகள் பிரச்சனை சம்பந்தமா அந்த காவிரி, மேகதாது விஷயமா அந்த விவசாயிகள் போராட்டம் நடத்தினபோது, அவரு முதல்ல பேசிட்டு வந்த பேச்செல்லாம் விவசாயிகள் நலன் சார்ந்த ஒரு விஷயங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட்ட எந்த விதத்துல அமைதியா இருக்காங்க, ஒரு நடவடிக்கையும் இல்ல போன்ற விஷயங்கள்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ன்ற முறையில தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாரு. அப்போ கூட்டத்திலேருந்து அவரு முதலமைச்சர் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன்றாரு, பேசாம இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த பேசும்போது, கூட்டத்திலேருந்து ஒரு குரல் ஒரு நடிகையோட குரல நடிகை பேர சொல்லி ஒரு குரல் வருது. அதுக்கு இவரு ஒரு பதில் சொல்றாரு. அந்த பதில் கொஞ்சம் ஆபாசமா இருந்தது அப்படின்றது தான் இங்க வழக்கா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவதூறு வழக்கா இருக்கிறத பார்க்குறோம். உதயநிதி அவர் கேட்டா சொல்றாரு, "நான் அந்த அர்த்தத்துல சொல்லல" அப்படின்றாரு. பட் ஆனா அது பேச்சு கேட்கும்போது அது ஆபாசமான பேச்சு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா இதுல அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஆபாசமான பேச்சுக்கு கைது அவசியமான்றது முக்கியமான விஷயம். நாளைக்கு அசெம்பிளி ஆரம்பிக்க போறது. எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. இந்த சூழல்ல அவதூறு வழக்குகள் போடும்போது, அவதூறுக்கு வழக்கு வழக்கு புக் பண்றத பத்தி ஒண்ணும் ஆட்சேபம் இல்ல. கோர்ட்ல தண்டனை வாங்கி குடுக்கட்டும். அது வேற விஷயம். ஆனா கைது நடவடிக்கை தேவையா? அப்படின்னா இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா அவர் பேசினது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்புறம் விசாரணை என்ன வேண்டியிருக்குன்னு தெரியல ஆக்சுவலா. அதனால சுப்ரீம் கோர்ட் இந்த மாரி கேஸ்லலாம் கைது நடவடிக்கையை டிஸ்கரேஜ் பண்றாங்க. கைது நடவடிக்கை தேவையில்ல அவதூறு வழக்குகளுக்கு. அத கிரிமினல் குற்றமா கூட பார்க்கக்கூடாதுன்றது தான் சுப்ரீம் கோர்ட்டோட பார்வையா இருக்கு. வழக்கு போடுங்க, வழக்கு பதிவு பண்ணி வழக்கு நடத்துங்கன்றது தான் முக்கியமான சுப்ரீம் கோர்ட்டுடைய பார்வையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சூழல்ல உதயநிதியுடைய பேச்சு கண்டிக்கத்தக்கதுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அவருடைய கைது தேவையான்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாரி அவதூறு வழக்குகள்ல கைது தேவையான்றது. ஏற்கனவே இந்த தவேகா கவர்மெண்ட் வந்த உடனே ஒரு ஒரு பேட்டர்ன் ஒரு ஒரு நடைமுறை ஃபாலோ பண்றாங்க. யார் இந்த விமர்சனங்கள் இந்த மாரி கொஞ்சம் ஆபாசமாவோ, இந்த மாரி ஒரு வன்முறைத்தனமாவோ சொன்னாலும், உடனே அந்த மாவட்ட செயலாளர்ட்ட ஒரு புகார வாங்கி அடுத்த நாளே கைது நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இதுவரைக்கும் 12 அவதூறு வழக்குகள் போட்டிருக்காங்க. அதுல 2 எம்எல்ஏக்களும் அடக்கம்ன்றத பார்க்கிறோம். இப்ப 3வது எம்எல்ஏ உதயநிதி வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே இத்தனை வழக்குகள் போடுற அளவுக்கு இந்த கவர்மெண்ட் இருக்கிறத பார்க்கும்போது, இந்த கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பொறுமை தேவை அப்படின்ற ஒரு டாலரன்ஸ் அந்த டாலரன்ஸ் இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. வழக்கு போடுறத பத்தி யாருக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. கோர்ட்ல வழக்க நடத்துறத பத்தி யாருக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இந்த கைது நடவடிக்கை என்பது நாளைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நாளைக்கு அசெம்பிளியில கலந்துக்கணும், பட்ஜெட் போன்ற விஷயங்கள் இருக்கும்போது, நீங்க இன்னைக்கு அவரை கைது பண்றது அப்படின்றது நிச்சயமாக அரசியல் வட்டாரத்துல, அந்த கட்சி வட்டாரத்துல இதுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் கிளம்ப தான் செய்யும் என்பது என்னுடைய கருத்து. 2வது சுதந்திரம் அப்படின்னா பேச்சு சுதந்திரம், கருத்துரிமை அதெல்லாம் இருக்கு கரெக்ட்டு. அது அதே சமயம் ஒரு ஆபாசமாவும், ரொம்ப வன்முறைத்தனமாவும் போகக்கூடாதுன்றதையும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்போட இருக்கணுன்றதையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குங்க ஆக்சுவலா. நாளைக்கு அசெம்பிளி இருக்கும்போது, அவர் இந்த கவர்மெண்ட்டுடைய போக்க பார்த்துன்னு தான் இருக்காரு. அப்போ அவர் ஜாக்கிரதையா பேசியிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவரும் கொஞ்சம் இன்னும் எச்சரிக்கையா பேசியிருக்கலாம் என்பது என் கருத்து. இந்த சர்ச்சை பேச்சு அப்படின்றத தாண்டி முதலமைச்சர் குறித்து எதுவும் பேசினால் உடனே அவர்களுக்கு சிறை செல்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் இது முதலமைச்சர் குறித்த பேச்சே இல்லை சார். இது இல்ல, முதலமைச்சர் குறித்து அவதூறு பேசினா உடனே சிறைக்கு அனுப்பிச்சிருவோம், முதலமைச்சர் குறித்து யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு போக்கு தான் கருத்துரிமையை நசுக்கிற ஒரு போக்கா நான் பாக்குறேன் ஆக்சுவலா. நீங்க வழக்கு போடுறத பத்தி யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. கைது நடவடிக்கைன்ற விஷயங்கள் தான் இப்போ எல்லாருமே பல அரசியல் தலைவர்கள் அதுதான் கண்டிக்கிறாங்க. கைது நடவடிக்கை தேவைதானே, நீங்க வழக்கு போடுங்க. அவர் பேசினது ஆபாசமான விஷயம், அது கண்டிக்கத்தக்கதுன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. கைது வழக்கு போடுங்கன்னு தான் சொல்றாங்க. நீங்க கைது பண்றது ஒரு படி எக்ஸ்ட்ராவா போயிட்டு ஒரு 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 பயமுறுத்தலை நீங்க கொண்டுறீங்க ஆக்சுவலா. யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்ற லெவல்ல நீங்க கொண்டு போற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதனால கைது பண்றதுதான் கண்டிக்கணும். யாரும் அவர் வழக்கு போடுறத அரசாங்கம் வழக்கு போட்டு விசாரிக்கிறதுல, கோர்ட்ல கேஸ் நடத்துறதுல யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதனால இது ஒரு வகையில ஒரு கருத்துரிமையை ஒரு பயமுறுத்துற ஒரு போக்கு தான் நான் நினைக்கிறேன். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன்.